கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. காலவெளியிலே தேவனுடைய வார்த்தைக்கு நேரே நாம் போகலாம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, வேதம் என்ன சொல்லுகிறது? எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன். ஆனா நாம பைபிள்ல ஆராய்ந்து பார்க்கும்போது எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன் என்று எப்படி வேதம் சொல்லி இருக்கிறது என்று நமக்கு புரியவில்லை. ஒரு பேதுரு நம்மை போல பாடுள்ள மனுஷன் அப்படின்னு சொல்லியிருந்தா நமக்கு சரி பரவாயில்ல, ஆமா, ஏன்னா அவர் நிறைய பாடுபட்டிருக்காரு, நிறைய பிரச்சனை, நிறைய போராட்டம், அதனால அவரு பாடுள்ள மனுஷன் நம்ம சொல்லலாம். ஆனா எலியா ரொம்ப வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி. வல்லமையான ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து அவர் பாடுள்ள மனுஷன்னு சொல்லியிருக்க அப்படின்னு நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு தாவீதை சொல்லியிருந்தா பரவாயில்ல, தாவீது பாடுள்ள மனுஷன் தான், நமக்கு தெரியும் அவன் பாடுபட்டதெல்லாம், அவன் பாவம் செய்தான், அவன் பாடுபட்டான். ஆனா எலியா பரிசுத்தவான், ரொம்ப தேவனுக்குள்ளே வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ பாத்திரம். அதனால ஆனா பைபிள் சொல்லுது எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன். எலியா ஒரு 60 வினாடி ஜெபம் பண்ணினார். அக்னி அந்த மாம்சத்தை பட்சித்தது. 60 வினாடி ஜெபத்துல வானத்திலிருந்து அக்னி வர வச்ச ஒரு தீர்க்கதரிசி. ஆனா பைபிள் அவரை குறித்து சொல்லுது, இவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன் எலியா. எலியாவுடைய காலத்துல எலியா எப்படி வல்லமையான தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எலியா வாழ்ந்த நாட்கள்ல 19 ராஜாக்கள், பொல்லாத ராஜாக்கள் இருந்தாங்களாம். 19 பொல்லாத ராஜாக்களை இவன் சமாளிச்சிருக்கான். 19 பொல்லாத ராஜாக்களை ஜெயித்திருக்கிறான் இவன். ராகாப், ஏசபேல் இவங்கெல்லாம் இருந்த காலம். எலியா என்பதற்கு எல் ஐ ஜாய். எல் என்றால் யெகோவா, ஐ என்றால் நான், ஜாய் என்றால் யாவே. யெகோவா என் தேவன் என்ற அர்த்தம். எலியாவுக்கு பெயருடைய அர்த்தம் யெகோவா என் தேவன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எலியா பயன்படுத்தப்பட்ட பாத்திரம், ரொம்ப அருமையாக பயன்படுத்தப்பட்ட. பைபிள்ல அவனுடைய அற்புதங்கள் எல்லாம் நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவ்வளவு அற்புதத்தை தேவன் எலியாவை கொண்டு செய்திருக்கிறார். தேவன் ஒரு சேனை எழுப்பவில்லை, எலியா என்கிற ஒரு தேவ மனுஷனை தான் எழுப்பினார். இன்னைக்குதான் நம்ம ஒரு பெரிய சேனை ஆண்டவர் அனுப்புறது, சேனைகளை அனுப்புறது, ஒரு 1000 பேர் 2000 பேர் அப்படி. ஆனா அன்னைக்கு ஒரே ஒரு எலியாவை தேவன் ஒரு பெரிய சேனையை அழிக்க கூட பயன்படுத்தி இருக்கிறார். நீங்க 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பினா அதுல முதல் வசனத்தை நீங்க பார்த்தாலே தெரியும். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல அங்க சொல்லப்பட்டிருக்குது பாருங்களேன். எலியா எப்படிப்பட்டவனா, என் வாக்கின்படியே அண்டி இந்த வருஷத்துல பனியும் மழையும் பெய்யாதிருப்பதாக. யாக்கோபுல சொல்லுது அவன் மழை வராதபடிக்கு, ஆனா இங்க சொல்லுது பனியே பெய்யக்கூடாதான், மழையும் வரக்கூடாது, பனியும் வரக்கூடாது. அவன் ஜெபம் எப்படி இருக்கு பாருங்க. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன், ஆனா மழை வராம பனி பெய்யாம கருத்தாய் ஊக்கமாய் ஜெபித்தான். இன்னைக்கு நம்ம மழை வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணோம்னா எல்லாரும் நம்மகிட்ட சண்டைக்கு வருவாங்க. என்ன
ஆசீர்வாதத்தை கெடுக்கிறீங்களே. மழை நல்லதுதானே. ஆனா அன்னைக்கு இல்ல காலத்திலே அவன் பனியும் மழையும் பெய்யாதிருப்பதாகன்னு அவன் கட்டளையிடுகிறான், சொல்லுகிறான். ஏன்னா தேவன் ஆகிய கர்த்தருடைய வார்த்தையின்படி ஜனங்கள் கேட்காமல் தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்தாங்க. பாவத்துல ஜனங்கள் கிடந்தாங்க. அதனால அவன் தேவ சமூகத்தில் அவன் ஜெபிக்கிறான், பனியும் மழையும் பெய்யாதிருப்பதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபம் என்பது அப்படிப்பட்ட ஜெபமா இருக்கணும், வல்லமையான ஜெபமா இருக்கணும். அவன் எங்க தேவன் அவனை ஆசீர்வதித்தார், எங்க உயர்த்தினார் பாருங்க. அவனை பனியும் மழையும் பெய்யாதிருப்பதாக என்று சொன்ன இடத்துலதான் எலியாவை தேவன் உயர்த்தினார். ஆனா பைபிள் சொல்லுது, அவன் வாக்கின்படியே, அவன் வார்த்தையை தேவன் கனம் பண்ணினார். ஜெபத்துல நம்ம இப்போ பேசுகிற வார்த்தையை ஆண்டவர் கனம் பண்றாராம். உங்க ஜெபத்துல நீங்க பேசுற வார்த்தையை கனம் பண்றார். வார்த்தையை நம்ம ஜெபத்துல தேவையில்லாம நம்ம பேசக்கூடாது. ஜெபம்னா அந்த நம்ம எதுக்காக ஜெபிக்கிறோம் அந்த ஜெபம் சரியா இருக்கணும். வீண் வார்த்தைகளை அளப்புகிற மூடன் விழுவான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போ ஒரு ஜெபம் நம்ம பண்ணோம்னா அந்த ஜெபத்துல தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. காரியமற்ற வார்த்தைகள், அனாவசியமான வார்த்தைகள். அப்ப ஜெபம் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய 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 தகுதியை, நம்முடைய அளவை அதுல வெளிப்படுத்துகிறது. சில நேரங்களில் ஜெபம் பண்ண சொல்லும் போது நம்ம எதையாவது சொல்லி ஜெபம் பண்றோம். அதனாலதான் பைபிள்ல ஆண்டவர் ஜெபம் பண்ண சொல்லும் பொழுது வீண் வார்த்தைகளை அளப்பக்கூடாது. ஜெபம் சரியா இருக்கணும். நம்ம எதுக்காக ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்துக்காக மட்டும் ஜெபம் பண்ணணும். எனக்கு தான் ஜெபம் பண்ண தெரியும் அப்படின்னு நாம் கண்டதைகளையும் பேசி ஜெபத்தை கெடுக்க கூடாது. சரியா இருக்கணும் ஜெபம். நெகேமியா ஜெபம் பண்றான் பாருங்களேன். ஒரு நெகேமியாவுடைய ஜெபத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நெகேமியா முதல் அதிகாரத்துல தேவனுடைய அலங்கம், எருசலேமின் அலங்கம் இடிந்து கிடக்கிறது என்று இந்த நெகேமியா கேள்விப்பட்ட போது நெகேமியா ராஜாவிடத்துல இத சொல்றதுக்கு முன்னால இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே நெகேமியா 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. இந்த வார்த்தைகளை கேட்ட போது நான் உட்கார்ந்து அழுது. ஒரு ஜெபம் பண்ற ஒரு விசுவாசி, ஒரு தேவ பிள்ளை, ஒரு ஊழியக்காரரு, ஜெபம்னா கண்ணீர் இருக்கணும். கண்ணீர் இல்லாத ஜெபம் அது வேல்யூ இருக்காது, அதோடைய மதிப்பு இருக்காது. ஒரு விசுவாசி ஜெபிக்கும் போது கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணணும், கண்ணீர் விட்டு அழணும். பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக, சபைக்காக, தேசத்துக்காக, அரசியல் சூழ்நிலைகளுக்காக கண்ணீர் விடணும். ஒரு சொட்டாவது கண்ணீர், கண் கலங்கி ஜெபிக்கணும். நெகேமியா அழுது கேட்ட உடனே அவன் உட்கார்ந்தானா, நிக்க கூட பலன் இல்லாம அந்த காரியங்களை கேட்டவன், ஐயோ எருசலேமின் அலங்கம் இடிஞ்சு கிடக்கா, ஐயோ ஆண்டவரே தேவனுடைய கூடாரம் இடிஞ்சு கிடக்கா, தேவனுடைய ஆலயம் இடிஞ்சிருக்கா. அழுதான், கண்ணீர் விட்டு அவன் அழுதான். ஒரு விசுவாசி தன் பிள்ளைகளுக்காக அழணும். இயேசு கிறிஸ்து அவர் ஒரு பட்டணத்துக்குள்ளே போகும்போது ஒரு தகப்பன் ஓடி வந்து ஆண்டவரை பார்த்து, இயேசுவே தாவீதின் குமாரனே, என் பிள்ளைக்கு மனமிறங்கும், என் பிள்ளை கடாட்சி தருளும், என் பிள்ளைக்கு இறங்குங்க, என் பிள்ளை கடாட்சி தருளும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். கடாட்சி தருளும்னா என் பிள்ளையை காப்பாற்றும். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்காக அழுறான், கத்துறான். இன்னைக்கு எத்தனை பிள்ளைகளுக்காக பெற்றோர் நாம் கண்ணீர் வடிக்கிறோம். இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்காக நீங்க கண்ணீர் விட்டு ஜெபம் பண்றீங்களா? கண்ணீர் விட்டு அழுறீங்களா? ஐயோ ஏசப்பா என் பிள்ளைய காப்பாத்துங்க. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்காக அழுது ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். பிள்ளைகளுக்காக ஒரு நாள் உபவாசம் இருங்க. நீங்க வேலைக்கு போனாலும் ஒரு நாளாவது ஒரு நேரம் சாப்பாடு ஒதுக்கி உபவாசம் இருங்க. வேலைக்கு போற இடத்துல ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. பிள்ளைகளுக்காக 4 பேருக்கு முன்னாடி ஜெபம் பண்ண முடியாட்டாலும் அப்படியே ஜெபத்துல இருங்க. ஜெப நிலைமையில
ஆண்டவரே என் பிள்ளை ஆசீர்வதிங்கன்னு பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிக்கிற ஒரு விசுவாசியா, ஒரு தாயா, ஒரு தகப்பனா நம்ம இருக்கணும். பிள்ளைகளுக்காக அழுகிற அனுபவம். பிள்ளைகளுடைய செய்தியை கேட்ட உடனே அழணும். ஆண்டவரே என் பிள்ளைய தொடுங்க, என் பிள்ளைய ஆசீர்வதிங்க, என் பிள்ளை கடாட்சி தரலும் ஆண்டவரே, என் பிள்ளை காப்பாற்றும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்காக அழுகிற பெற்றோராய் நீங்கள் இருங்கள். ஆனா அழுறதும் நீங்க எங்க அழணும், யார்கிட்ட அழணும்னு தெரியணும். ஊரு பயல்கிட்ட போய் என் பிள்ளை இப்படி இருக்குன்னு சொல்லக்கூடாது. சொந்தக்காரன்ட்ட, மாமே மச்சன்ட்ட போய் சொல்லி என் பிள்ளை கஷ்டப்படுறான், என் பிள்ளை இப்படி இருக்கான், என் பிள்ளை சரியில்லை, என் பிள்ளை போன் நோண்டிக்கிட்டே இருக்கான், என் பிள்ளை சினிமா பார்த்துக்கிட்டே இருக்கான், என் பிள்ளை சிகரெட்டு குடிக்கிறான், என் பிள்ளை பீடி குடிக்கிறான், என் பிள்ளை ஊர் சுத்துறான், என் பிள்ளை வாழ்க்கை சரியில்லை. ஊர் போயிட்டு சொல்லக்கூடாது, ரோட்ல சொல்லக்கூடாது, சொந்தக்காரன் சொல்லக்கூடாது, கூட பிறந்தவங்கிட்ட சொல்லக்கூடாது. ஒண்ணு தேவ சமூகம், ஒண்ணு ஊழியக்காரன். பாஸ்டர்ட்ட சொல்லணும், ரெண்டாவது தேவன்ட்ட சொல்லணும், அல்லது முதல்ல தேவன்ட்ட சொல்லணும், அடுத்து ஊழியக்காரன்ட்ட சொல்லணும். அவ்வளவுதான், வேற யார்ட்டையும் சொல்லாதீங்க. நீங்க அழுங்க, நீங்க தேவ சமூகத்துல உங்க பிள்ளைக்காக அழுங்க. இயேசுவே என் பிள்ளை கடாட்சி தரலும். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தாலும் அவன் ஜெபம் ஊக்கமா இருந்துச்சு, அவன் ஜெபம் பவர்ஃபுல்லா இருந்துச்சு. ஒரு விசுவாசி, ஒரு தேவ பிள்ளை நல்ல ஜெபம் பண்ணுங்க, வல்லமையா எலியாவை போல. பாருங்க, நெகேமியா அவன் அழுதான், உட்கார்ந்து அழுதுட்டானா. நம்ம யாருக்கு அழணும்? நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாருல, யாருக்காக அழ சொல்லி இருக்கிறாரு? ஏப்பா எனக்கு அழுறீங்க? உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். எனக்காக அழாதீங்க, உங்க பிள்ளைக்காக அழுங்க. நீங்க உங்க பிள்ளைக்கு அழுங்க, பிள்ளைக்காக கண்ணீர் விடுங்க, கண்ணீர் விடுங்க. ஆண்டவரே என் பிள்ளை தொடுங்க, என் பிள்ளைய ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு தாய்மாரும் ஜெபம் பண்ணணும். தாயுடைய ஜெபம் ரொம்ப முக்கியமானது. ஒரு தாயுடைய கண்ணீர் ரொம்ப முக்கியமானது. தகப்பனை விட தாயுடைய அழுகைக்கு தேவன் பதில் தர்றாரு. பைபிள்ல பாருங்க, அழுது ஜெபிச்ச தாய்மாருக்கெல்லாம் கர்த்தர் எவ்வளவு பதில் தந்திருக்கிறார் தெரியுமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். எலியாவை போல நீங்கள் ஊக்கமாய் ஜெபம் பண்ணுங்க. நீங்க நெகேமியா உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து முக வாடலா இருந்தானா, துக்கமா இருந்தானா. அதனாலதான் ராஜா கேட்கிறாரு, நெகேமியா ஏன் நீ மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு, ஏன் நீ துக்கமா இருக்கிற மாதிரி இருக்க, நீ எப்பவும் போல இல்லையே, ஏன் ஒரு மாதிரி இருக்கன்னு ராஜா கூப்பிட்டு கேட்கிறாரு நெகேமியாட்ட. நீங்க துக்கமா ஆவிக்குரிய காரியங்கள்ல நீங்க ஜெபம் பண்ணி தேவ சமூகத்துல உங்க பிள்ளைகளை குறிச்சு நீங்க வேதனையோடு இருக்கிறத ஆண்டவர் உங்களை பார்த்து, உள்ளான மனுஷனை பார்த்து, ஏமா நீ மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்கிற, ஏன் நீ துக்கமா இருக்கிறன்னு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஜெப வல்லமை உங்க ஜீவியத்துல இருக்கணும். 4 பேர் பார்த்து ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு கேட்க கூடாது. உங்க கூட வேலை பார்க்கறவங்க, என்ன சிஸ்டர் நீங்க இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கீங்களே, ஏன் உங்க முகம் கொஞ்சம் வாடலா இருக்கு, ஏன் நீங்க பாவம் போல இருக்கீங்க, ஏன் அழுறமா, அப்படி உலகத்தான் கேட்க கூடாது, கர்த்தர் கேட்கணும். என் பிள்ளை, மகளே மகனே, நீ ஏன் இப்படி இருக்க, ஏன் மனசு கஷ்டத்தோட இருக்க, ஏன் கண்ணுல கண்ணீர் வருது, ஏன் கண்ணு கலங்கி இருக்கு, ஏன் மனசுல ரொம்ப காயப்பட்டு இருக்கிற. ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கணும். இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைமை இருக்கான்னு நீங்க யோசனை பண்ணி பாருங்க. அதனாலதான் மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல சொல்லும்போது, நீ ஜெபம் பண்ணும் போது மாயக்காரரை போல இராதே, அவர்கள் முகவாடலா இருக்கிறார்கள். நான் சொல்ற முகவாடல் வேற, அந்த மத்தேயு 6ல இருக்கிற முகவாடல் வேற. உங்க உள்ளத்துல முகம், உள்ளான மனுஷன்ல வாடல் இருக்கணும்.
அத கர்த்தர் பார்க்கிறார். ஏன் நான் சொல்றேன்னா, அப்போ நான் உள்ளத்துல முகவாடலா இருந்தா யாருக்கு தெரியும் அப்படின்னா, அதனாலதான் சொல்றேன், உள்ளத்துல முகவாடலா இருந்தா மனுஷனுக்கு தெரியாது. ஏன்னா மனுஷன் மூஞ்ச பார்க்கிறான், ஆனா கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். உங்க இருதயம் வாடலா, உங்க இருதயம் பாதிக்கப்பட்டு, உங்க இருதயம் வேதனையோடு இருந்தா மனுஷனுக்கு தெரியாது, ஆனா ஆண்டவர் பார்ப்பார். ஏன்னா இருதயத்தை அறிகிறவர், இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர், உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். உங்கள் இருதயத்தின் துக்கத்தை, இருதயத்தின் வேதனையை, இருதயத்தின் கலக்கத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். தனிமையில நீங்க வடிக்கிற கண்ணீர் மனுஷ பார்க்காம இருக்கலாம். உங்க பிள்ளைகளுக்காக, உங்க கணவனுக்காக நீங்க வடிக்கிற கண்ணீரை ஊர்ல இருக்கிறவங்க பார்க்காம இருக்கலாம், உங்க பிள்ளையே பார்க்காம இருக்கலாம். ஆனா கர்த்தர் பார்க்கிறார். உங்க உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற வேதனையை அவர் பார்க்கிறார். அதனாலதான் உங்க ஜெபம் அந்தரங்கத்துல இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நீ அபயமிடு, அப்பொழுது அந்தரங்கத்தை பார்க்கிற உன் பிதாதாமே உனக்கு வெளியரங்கமான பதிலை தருவார். ஜெபம் அந்தரங்கமா இருக்கணும், பதில் வெளியரங்கமா இருக்கும். அதனாலதான் பைபிள்ல தெளிவா சொல்லியிருக்கு, ஜெபம் வெளியரங்கமா இருக்கும், பதில் அந்தரங்கமா இருக்கும்னு பைபிள் சொல்லவே இல்லை. உன் ஜெபம் அந்தரங்கமா இருக்கணும், யாருக்கும் தெரியக்கூடாது. உன் ஜெபம், உன்னுடைய பிரேயர் லைஃப், உன் தனிப்பட்ட வாழ்க்கை, தனியா ஜெபிக்கிற ஜெபம், நீ யாருக்கும் தெரியாம அழணும். நம்ம யாருக்கும் தெரியாம கண்ணீர் விடணும், யாருக்கும் தெரியாம கஷ்டத்தை உணராம தேவ சமூகத்துல அந்த கஷ்டத்தை ஊத்தணும். அன்னாள் ஜெபம் பண்ண தேவ ஆலயத்திலே போய் தன்னுடைய மனதை உடைத்து அவள் கண்ணீர் விட்டு அவள் ஜெபம் பண்ணாள். ரத்தம் வெளியே வரலையாம். ஆலயத்துல 10 பேரு 100 பேரு கிடையாது, அவள் மட்டும். ஏலி வாசல்ல, பாஸ்டர் வாசல்ல உட்கார்ந்து இருந்தார் சேர்ல. ஆனா அன்னாள் ஆலயத்துக்குள்ளே போய் மனம் கசந்து அழுதாள், மனம் கசந்து அழுதாள். அங்கேயும் அன்னாள் யாருக்கு ஜெபம் பண்றா? எனக்கு ஒரு பிள்ளை தாரும். யாக்கோபை பார்த்து ஒருத்தி கேட்கிறா, ராகேல் எனக்கு பிள்ளை கொடு, இல்லை என்றால் சாகிறேன்னு சொல்றா. ஆனா அன்னாள் தேவ சமூகத்துல ஜெபம் பண்றா, எனக்கு ஒரு பிள்ளை தாரும், அந்த பிள்ளை உமக்கே தருகிறேன். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. ராகேல் போய் யாக்கோபிட்ட சொல்லும் போது, எனக்கு பிள்ளை தாரும், நான் இல்லை என்றால் நான் சாகிறேன். அதுக்கு யாக்கோபு பதில் என்ன? யாக்கோபுடைய பதில் என்ன? உன் கற்பத்தை தேவன் அடைத்தார், நான் என்ன செய்ய முடியும்? பதில். ஆனா அன்னாளுக்கு பதில் என்ன வருகிறது? அன்னாளின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார், பிள்ளை கொடுத்தார். அவ்வளவுதான். கர்ப்பத்தை திறந்தார், பிள்ளை கொடுத்தார். அப்ப மனுஷன்ட்ட நம்ம கேட்கிற கேள்விக்கு பதில் கிடையாது. ஒருவேளை பதில் இருந்தாலும் நாம் விருப்பப்படுகிற பதில் வராது. ஆனா தேவனிடத்திலே நாம் கேட்கும் போது, நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் தேவனிடத்திலே நாம் கண்ணீர் விட்டு அழும் பொழுது கர்த்தர் நமக்கு நல்ல பதிலை தருகிறார். சரியான விடை, சரியான விடிவு காலம், சரியான முடிவு கர்த்தர் தருகிறார். அப்போ உங்க ஜெபம் எப்படி இருக்கணும் நீங்க முடிவு பண்ணிக்குவாங்க. அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி, அந்தரங்கத்துல பிதாவை நோக்கி அபயமிடுங்கள். அப்ப என்ன சொல்றாரு ஆண்டவரு? நீ தனிமையா யாருக்கும் தெரியாம நீ ஜெபம் பண்ணு, ஆனா பதில் எல்லாரும் பாக்குற மாதிரி உனக்கு பதில் தருவேன். ஆண்டவரே என் பிள்ளைய ஆசீர்வதிங்கன்னு நீ தனியா ராத்திரியெல்லாம் உட்கார்ந்து தனியா ஜெபம் பண்ணு, ஆனா உன் பிள்ளை ஆசீர்வதிக்கப்படுகிறத நீ மட்டும் பார்க்க மாட்ட, உலகமே பார்க்கும் உன் பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கிறத. அப்ப ஜெபம் தனிமையா இருக்கும், ஆனா பதில், உயர்வு, செழிப்பு எல்லாம் 4000 லட்சம் பேர் பாக்குற மாதிரி தேவன் உயர்த்துகிறார். காலவேளையில சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் ஜெபம் அந்தரங்கமா இருக்கட்டும், உங்கள் ஜெபம் யாருக்கும் தெரியாத இடத்துல இருக்கட்டும், உங்கள் ஜெபம் தனிமையில இருக்கட்டும். அழுங்க, கண்ணீர் விட்டு அழுங்க, தனியா ரொம்ப நேரம் அழுது ஜெபம் பண்ணுங்க. முக்கியமா உங்க பிள்ளைகளுக்காக அழுங்க, உனக்காக உங்கள் பிள்ளைகளுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள்னு சொன்னாரு பாருங்க. பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. நெகேமியா இந்த வார்த்தையை கேட்ட பொழுது, நான் உட்கார்ந்து அழுது சில நாளா துக்கித்து உபவாசித்து ஃபாஸ்டிங். இன்னைக்கு ஃபாஸ்டிங் தான் நம்மளால இருக்கவே முடியல. சிலருக்குலாம் உபவாசம்னாலே செட் ஆகிறது இல்ல. உபவாசம் இருக்குன்னா கைகால நடுங்குது. உபவாசம்னு சொன்ன உடனே சிலர்லாம் எனக்கு முடியாது, எனக்கு சுகர் இருக்கு, எனக்கு அந்த வியாதி இந்த வியாதி, என்னால உபவாசம் இருக்க முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
ஒரு நேரமாவது உபவாசம் இருந்து பாருங்க. ஒருவன் போய் இயேசுவிடத்துல அவன் துக்கமுகமாய் திரும்பி வந்தான் பாத்தீங்களா? பைபிள்ல முழு பைபிள்ல வாஸ்து பாத்தீங்கன்னா இயேசுவிடத்துல வந்துட்டு துக்கமா போன ஒரே ஒரு மனுஷன் தான், அவன் ஐஸ்வர்யவான். அவன் சொல்றான், நீ எல்லா நீதியும் நிறைவேற்றிட்டியா? எல்லாமே ஆண்டவர் சொன்ன வார்த்தையெல்லாம் நியாயப்பிரமாணம் சொல்றதை கீழ்ப்படிஞ்சிருக்கியா? ஆமா, நான் வாரத்தில் 2 முறை உபவாசிக்கிறேன். ஒரு ஐஸ்வர்யவான் சொல்றான், நான் வாரத்தில் 2 முறை உபவாசிக்கிறேன். அப்போ ஒரு ஐஸ்வர்யவானே வாரத்துக்கு 2 முறை உபவாசிக்கிறான்னா நாம ஒரு வாரத்துக்கு 3 முறை உபவாசிக்கணும். உபவாசம் ரொம்ப முக்கியம். நீங்க சாப்பிடாம இருந்து பாருங்க, உங்க உடம்பு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும், சுறுசுறுப்பா இருக்கும். சிலர் உபவாசம் இருப்பாங்க, பசி அப்படியே வயிற கிள்ளும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா அவங்க ஜெபத்துல சரியில்லைன்னு அர்த்தம். ஒரு நேரம் கூட உபவாசம் இருக்க மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் மிக்சி மாதிரி அரைச்சுக்கிட்டே இருப்பாங்க. முறுக்கு சாப்பிடுவாங்க, சேவு, வறுவல், பக்கோடா, உளுந்த வடை, சோறு, குழம்பு, சும்மா கூட வாய் இருக்காது. மிஷின் வேலை பார்த்துட்டே இருக்கும். அப்படியே அந்த வாய் சொல்லும், நாக்கு சொல்லும், என்னை கொஞ்சம் நிம்மதியா விடு, கொஞ்ச நேரமாவது என்னை ஃப்ரீயா இருக்க விடு, கொஞ்ச நேரமாவது என்னை நிம்மதியா இருக்க விடு. சிலர் அப்படி விடவே மாட்டாங்க. போட்டு அந்த பல்லெல்லாம் உடஞ்சி தட்டி வெளியே வர்ற வரைக்கும் தின்னுகிட்டே இருக்கிறது. பைபிள் சொல்லுது, பெருந்தினி திங்கிறவன் தொண்டையில கத்தி வைக்கணுமா? கொஞ்சமாவது ரெஸ்ட் விடுங்க. உபவாசம் தேவை. என்னைக்காவது ஒரு நாளாவது ஒரு நேரம் காலைல 10 மணில இருந்து ஒரு 12 மணி வரைக்கும் முழங்கால் பட்டி ஜெபம் பண்ணிட்டு 12 மணி கூட சாப்பிடுங்க. ஜெபம், உபவாசம் ரொம்ப அவசியம். ஒரு டாக்டர் சொல்லும்போது சொல்றாரு, வாரத்துக்கு ஒரு நாள் உபவாசம் இருக்கும் போதுதான் அந்த 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 உடம்புல இருக்கிற அத்தனை அவயவங்களும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்குமா, கொஞ்சம் அது கொஞ்சம் நல்லா இருக்கும். நம் குடல் விரும்புது, நம்முடைய இன்ஜின் விரும்புது, நம்ம உடம்புல இருக்கிற எல்லா அவயவங்களும் விரும்புது, கொஞ்சம் ரெஸ்ட் விடுங்க. அதுக்குதான் ஆண்டவர் உபவாசம்னு ஒண்ணு வச்சிருக்கிறாரு. நெகேமியா உபவாசித்து மன்றாடினானா. நீங்க மன்றாடி இருக்கீங்களா என்னைக்காவது? வீட்டுக்காட்ட சொல்லுவீங்க, ஒரு மிக்சிக்காக மன்றாடுவீங்க, ஒரு கிரைண்டர் வாங்கி தர்றதுக்காக மன்றாடுவீங்க, ஒரு சேலைக்காக என்னங்க பிளீஸுங்க பிளீஸுங்க அப்படிம்பீங்க. ஆனா பைபிள் சொல்லுகிறது, ஆலயத்துக்காக, நம்முடைய பிள்ளையுடைய ரட்சிப்புக்காக, கணவன் ரட்சிப்புக்காக மன்றாடுங்க. கொஞ்சம் மன்றாட்டு ஜெபம், முழங்கால் போட்டு தலை குனிஞ்சி மன்றாடுங்க, தலைய தரையில வச்சு மன்றாடுங்க. வித்தியாசமா ஜெபம் பண்ணி பாருங்க. நாங்க சிறு வயதுல இருக்கும்போது நெஞ்சில அடிச்சு அடிச்சு அழுவோம், நெஞ்சில அடிச்சு அடிச்சு ஆண்டவரே அழுவோம், தலையில அடிச்சடிச்சு அழுவோம். ஏதாவது ஒரு வித்தியாசமா ஆண்டவர்கிட்ட செய்யறது. முழங்கால நடந்து நடந்து ஜெபம் பண்ணுவோம், கையை உயர்த்தியே ஜெபம் பண்ணுவோம். ஏதாவது ஒரு காரியம் காலவேளையில மன்றாடி ஜெபிக்கிற அனுபவம், நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக. நீங்க உங்க பிள்ளைக்கு ஜெபம் பண்ணாம வேற யார் ஜெபம் பண்ணுவா? ஆமா, உங்க ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்பாரு, அடுத்தவன் ஜெபத்தெல்லாம் கிடையாது. நீங்க அழுது ஜெபம் பண்ணா கர்த்தர் நிச்சயம் உங்க பிள்ளைக்கு அற்புதம் செய்வார், உங்க கணவனுக்கு அற்புதம் செய்வார், உங்க மனைவிக்கு அற்புதம் செய்வார், உங்க தாய் தகப்பனுக்கு அற்புதம் செய்வார். மன்றாடி பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி என்ன செய்தானா? ஜெபம் பண்ணனா. எப்படி ஜெபம் பண்ணானா? 7வது வசனம், நாங்கள் உமக்கு முன்பாகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். எப்படி ஓப்பனா சொல்றான் பாருங்க. நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதே போனோம். ஜெபம் அப்படி இருக்கணும். ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களை பெருமையை பீத்த கூடாது, உங்க பெருமையை சொல்லக்கூடாது. நான் ஜெபம் பண்ணேன், நான் அங்க ஜெபம் பண்ணேன், நான் இங்க ஜெபம் பண்ணேன், 10 மணிக்கு ஜெபம் பண்றேன், 11 மணிக்கு ஜெபம் பண்றேன், 1 மணிக்கு ஜெபம் பண்றேன், நான் ஒரு ஜெபம். நிறைய பேரு ஜெப வீரர் அப்படி சொல்றாங்க, ஜெப வீரர். பைபிள் எங்கயாவது ஒரு இடத்துல ஜெப வீரர் அப்படின்னு போட்டிருக்குன்னா எடுத்து காமிங்க பார்க்கலாம். ஒரு இடத்துல கூட ஜெப வீரர் ஒரு இடத்துல கிடையாது, ஒரு இடத்துல கிடையாது. 40 நாள் உபவாசம் இருந்த இயேசுக்கு ஜெப வீரர்னு கிடையாது.
40 80 நாள் உபவாசம் இருந்த மோசேக்கு ஜெப வீரன் கிடையாது. தினந்தோறும் 5 முறை தேவ சமூகத்துல கிடந்த தானியேலுக்கு கிடையாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நான் அப்புறம் எப்படி இருக்கிறோம்? எல்லாம் சும்மா ஒரு நோட்டீஸ்ல போட்டாலும், ஒரு 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 நோட்டீஸ்ல கூட ஜெப வீரர் ஒரு பேரை போட்டு அவர் ஜெப வீரர். யார் அங்க பைபிள் அப்படி அந்த வார்த்தை இல்லையே. இப்ப நம்ம அந்த மாதிரி வார்த்தைகளை அறிக்கையிடாம, நம்ம பெருமைகளை சொல்லாம, நான் ஜெபம் பண்றேன், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஜெபம் பண்றேன், 3 மணி நேரம் ஜெபம் பண்றேன், இதெல்லாம் ஆண்டவர் கேட்கல. 10 நிமிஷம் ஜெபம் பண்ணாலும் தேவ சமூகத்தில் தான் கண்ணீரை ஊற்றி முழங்கால் படியிட்டு ஒரு ஒரு வல்லமையான ஜெபம். எலியா ஜெபம் பண்ணானா? எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணானா? 60 வினாடி. 60 சொடக்கு போடுற 60 சொடக்கு தான். 60 வினாடியில அந்த ஜெபம் முடிஞ்சிருச்சு. ஆனா அந்த ஜெபத்துக்கு வல்லமை எப்படி தெரியுமா? வானத்துல இருந்து அக்கினி வந்துச்சான். அப்போ உங்க ஜெபம் மணிக்கணக்கில் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அக்கினி வர வைக்கிற ஜெபம், நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஜெபம், ஒரு பெரிய மிராக்கிள், ஒரு அற்புதம் நடக்கிற ஜெபமா மாறணும். அதுதான் ஜெபம். ஜெபத்துக்கு வல்லமை இருக்கு. உங்க ஜெபம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். பாவத்தை ஒப்புக்கொள்ளணும். நாங்கள் பாவம் செய்தோம், நாங்கள் கெட்டவர்களா இருந்தோம். நீர் மோசேக்கு கொடுத்த நியாயப்பிரமாணத்தை நாங்கள் மீறினோம், நியாயப்பிரமாணத்துல செய்யாம போயிட்டோம், எங்களை மன்னிங்க அப்படின்றான். 10வது வசனம் நெகேமியா 1:10, தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டுக் கொண்ட உமது அடியாருக்கும் உமது ஜனங்களும் இவர்கள் தானே. ஆண்டவரே, உமது அடியாரின் ஜெபத்தை உமது நாமத்தை பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தை உமது செவியை கவனித்திருப்பதாக. எங்க ஜெபத்தை கவனிச்சிருங்கப்பா. இந்த நாளில இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஒரு நெகேமியாவை போல ஜெபத்துல தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே இந்த அடியார்களை நினைத்துக் கொள்ளும். அன்னாள் ஜெபம் பண்ணா. ஏலி சொல்றான், என்னம்மா உளறிக்கிட்டு இருக்க, என்னம்மா காலையிலே சாராயம் குடிச்சிட்டு வந்துட்டியா? அவ சொல்ற, அன்னாள் சொல்றா, அப்படியெல்லாம் ஆண்டவரே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ. அப்படியெல்லாம் ஆண்டவரே. எவ்வளவு தாழ்மை பாருங்க. ஒரு ஜெபத்துல அப்படிதான் தாழ்மை இருக்கணும். அப்போ இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, உங்கள் ஜெபம் 60 வினாடியா இருந்தாலும் அற்புதம் கொடுக்கிற ஜெபமாய் இருக்க வேண்டும். 60 வினாடி ஜெபித்தாலும் ஊக்கமான ஜெபமா இருக்கணும். அழணும், உபவாசிக்கணும், மன்றாடணும், துக்கித்து கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, எலியா கேரித்தாற்றண்டரிலே கொண்டு போய் கர்த்தர் ஒளிந்திரு என்று சொன்னார். பைபிள்ல ஒளிஞ்சிருந்தவங்க தான் தேவன் உயர்த்தி இருக்கிறார். எலியா ஒளிஞ்சிருந்தான் கேரித்தாற்றண்டில. தேவன் அவனை வல்லமையாய் பயன்படுத்தினார். யோசேப்பு சிறைச்சாலையில 2.5 வருஷம் ஒளிந்திருந்தான். மோசே நாணல் பெட்டியில 3 மாதம் ஒளிந்திருந்தான். தாவீது அதுவெல்லாம் என்கிற குகையில 13 வருஷம் ஒளிஞ்சிருந்தான். பவுல் ஒரு தீவுல 2 வருஷம் எங்க போனானே தெரியாது. பைபிள்ல நிறைய பேர் ஒளிந்திருந்துதான், ஒளிஞ்சு வாழ்ந்தவங்களை தேவன் உயர்த்தி இருக்கிறார். காலவெளியில எலியாவை போல உங்க ஜெபம் மாறட்டும். ஜெபத்தின் நிலை நெகேமியாவை போல ஜெபத்தின் ஒவ்வொரு படிகளை அறிந்து அதன்படி செய்வோம். அந்தரங்கத்தில் ஜெபிப்போம். வெளியரங்கமான பதிலை தேவன் தருவார். தேவனை நம்புகிறவன் எங்க போனாலும் தேவன் அவனை ஆசீர்வதிப்பார். தேவன் எங்க போனாலும் ஆஸ்வதிப்பார். நீங்க எலியாவை கேரித்தாற்றங்கடைக்கு போய் நாங்க இருந்தாரு. இறைச்சி அப்பத்தை காகத்தை கொண்டு போஷிச்சாரு. போஷிச்சு காகத்தை கொண்டு போஷிச்சது மாத்திரம் அல்ல, திடீரென்று தண்ணீரும் வற்றி போனது. எலியாவுக்கு ஒன்னும் புரியல. தண்ணி வத்தி போனோன்னு என்னடா தண்ணி வத்தி போன்னு பாக்குறான். ஆனா எலியா புரிஞ்சுக்கிடணும், கொடுத்தவரால எடுக்க முடியும் என்கிற அந்த புத்தியை கத்துக் கொடுக்கறதுக்காகத்தான் கர்த்தர் தண்ணீரை நிப்பாட்டினார். சில நேரங்கள்ல சில ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வந்தது நிக்கும். அது உங்களுக்கு சாபம் அல்ல, உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக தான். கொடுத்த எனக்கு எடுக்கவும்
அதிகாரம் இருக்கிறது என்று உங்களுக்கும் எனக்கும் புரிய வைக்கிறதுக்கு தான். சில நேரங்கள்ல வந்து கொண்டிருந்த ஆசீர்வாதம் நின்றும், ஏன் ஆண்டவரே நின்றுச்சு அப்படின்னு நம்ம கேட்கறதுல அர்த்தம் கிடையாது. ஏன்னா அவருக்கு தெரியும். சில நேரங்கள்ல ஆசீர்வாதத்தையே நம்பிடுவோம், கத்தரை விட்டுருவோம். எலியா காகத்தையே நம்பிட்டான். எலியா கேரித்தாற்ற தண்ணீரையே நம்பினான். அதனாலதான் கத்தர் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணார். ஓடு சாரிபாத்துக்கு போ என்று அனுப்பினார். அப்போ உங்க வாழ்க்கையில சில நன்மைகள் தடைபடுதா, அது உங்களுக்கு ஆசீர்வாதத்துக்காக தான். நன்றாக ஜெபம் பண்ணுங்க, ஊக்கமாய் கருத்தாய் ஜெபம் பண்ணுங்க, கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுங்க, மன்றாடி ஜெபம் பண்ணுங்க, துக்கித்து ஜெபம் பண்ணுங்க, அழுது ஜெபம் பண்ணுங்க, உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க. நாங்களும் எங்கள் ஜனங்களும் உமக்கு 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 துரோகம் செய்தோம்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, நல்ல வேளைக்காய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் மாறட்டும். எங்கள் ஜெபங்கள் ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக, கணவனுக்காய், மனைவிக்காய் மன்றாடி ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்யும். கிருபை தந்து ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஜெப கூட்டத்தில் இருக்கிற, இந்த குழுவில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.